ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்வதற்கும் வாழ்க்கை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கும் உண்டான சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தருமா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக்குமா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் ஏற்படுமா அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயங்களை இலகுவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நாம் அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முதல்ல இந்த சஃப்பு சம்பந்தமாக சொன்னோம், பள்ளிவாசல்கள் நுழையிறதை பற்றி சொன்னோம். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டு வர போகும்போது நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையையும் உயர்த்தி வாழ்க்கையில் கண்ணியத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா குர்ஆன் ஷரீஃப்ல தெளிவா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா கும்தும் இல ஸலாத்தி, நீங்க தொழுகைக்காக தயாராயிட்டீங்கன்னா, தொழுகைக்காக வேண்டி நீங்க தயாராயிட்டீங்கன்னு சொன்னா ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை கழுவுங்க, வைதியக்கும், உங்களுடைய கையை கழுவுங்க, இலல் மராஃபிகி, உங்களுடைய முழங்கை வரைக்கும் உங்க கையை கழுவுங்க, ஃபம்ஸஹு ரூஸிக்கும், உங்களுடைய தலைக்கு நீங்கள் மசூ செய்யுங்கள், வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய காலையும் நீங்கள் கழுவுங்கள், கரண்டை கால் மொழி உள்பட என்பதாக தெளிவா சொல்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மிஃப்தாஹுல் ஜன்னத்து அஸ்ஸலாத், சுவர்க்கத்தினுடைய சாவி எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தொழுகை. மிஃப்தாஹு ஸலாத்து அல் துஹூர், தொழுகையினுடைய சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா அது உது. துஹூர்னு சொன்னா சுத்தம் செய்யறது. பெருமக்களே, இந்த உது செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு நன்மைகள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு விளங்கணும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24 மணி நேரம் ஒழுவோட தான் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் ஒழு இல்லாம ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க பைத்துல் ஹலா சிறுநீர் கழித்தாலோ அல்லது மற்ற தேவைகளுக்காக வேண்டி போனாலோ வெளியே வந்து அந்த செகண்ட் என்ன செஞ்சிருவாங்க, ஒழு செஞ்சிருவாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிச்சுட்டு வெளியில வந்தாங்க. ஒழு செய்ய போறதுக்கு உண்டான தூரம் அந்த கேட் அளவுக்கு ஒரு 50 மீட்டர், ஒரு 50 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இங்க இருந்து போனாங்க ஒழு செஞ்சிடலாம். ஒழு செஞ்சுட்டு வெளியில வந்து அந்த ஒண்ணுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே தயமும் செய்யறாங்க. ஒரு சாவி கேட்டாங்க, யார சொல்ல, இந்த இருக்க தண்ணி பக்கத்துல இருக்கு, நீங்க ஏன் தயமும் செய்றீங்க? அவங்க சொன்னாங்க, ஒரு நொடி கூட நான் ஒழு இல்லாதவனாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு நொடி கூட நான் உது இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை தொலைஞ்சிடக்கூடாது. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், உது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவர்களோடு உணர்வு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் முடிஞ்ச உடனே ஒளி செஞ்சிருவாங்க. ஒளி செய்து விட்டு தேவைப்படும் போது குளிப்பாங்க. அன்பானவர்களே, உதுவினுடைய ரஹ்மத், அதுல பெரிய பரக்கத்தும் இருக்குது. ரஹ்மத்தும் மிகப்பெரிய பரக்கத்தும் இருக்குது. அதை விட மிக மிக முக்கியமாக ஆரோக்கியம் இருக்குது. நான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்போ ஒளி செஞ்சாலும் தஹியத்துல் உது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட ஒரு மாணவர் என்கிட்ட வந்து, அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அபூ ஹுரைரா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அபூ ஹுரைராவுடைய விஷயத்துல தான் இந்த ஹதீஸ் வருது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பிலால் நீங்க அப்படி என்ன செஞ்சீங்க? நான் சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால் தடம் அதுல போகக்கூடிய சத்தத்தை நான் கேட்டனே, அந்த அளவுக்கு என்ன நன்மை செஞ்சீங்கன்னு பிலாலை பார்த்து கேட்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு நிமிஷம் ஒரு வினாடி கூட உங்களை மாதிரியே ஒழு இல்லாம இருக்கவே மாட்டேன். எப்பவுமே ஒழுவோட தான் இருப்பேன். ஒழு இல்லாமல் நான் பாங்கு சொன்னதில்லை, ஒழு இல்லாமல் உணவு உண்டதில்லை, ஒரு நிமிஷம் கூட நான் ஒழு இல்லாமல் இருந்ததில்லை. அதனுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா எங்க கொண்டு வந்துடுறான்? சுவர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். ஒழு செய்வதனுடைய நன்மை அந்த அளவுக்கு அபரிமிதமான ஒரு அற்புதமான ஒரு அமலாக இருக்குகின்றது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த உது சம்பந்தமாக வாழ்க்கையில நாங்க ஒன்று விளைவிக்கிறோங்க. நம்ம எப்பவுமே ஒளி செய்யறது இல்லை. எப்போ ஒளி செய்வோம்? பள்ளிவாசலுக்கு தொழுகை வரும்போது ஒளி செய்வோம், அல்லது குர்ஆன் ஷரீஃப் ஓதும் போது ஒளி செய்வோம், அல்லது ஜனாசா தொழுகும் போது ஒளி செய்வோம். இது தவிர மற்ற நேரங்கள் ஒளி செஞ்சிருக்கோமா? இல்லை.
பெருமாள் சுத்தம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒளி செய்து விட்டு தூங்க போறாங்களோ, ஒளி செய்துட்டு யார் தூங்க போறாங்களோ, அப்படி தூங்க போனா மலக்குமார்கள் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நிற்கிறாங்களாம். சப்போஸ் இடையில அவர் முழிப்பு வந்து எந்திரிச்சாருன்னு சொன்னா அவருக்காக அந்த மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். உளுவினுடைய மிகப்பெரிய பரக்கத்து. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மவுத் எல்லாத்துக்குமே உறுதி. மவுத்துடைய சமயத்தில் நாம் ஒழுவுடன் இருப்போமேயானால் கலிமா நிச்சயம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சொன்னவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். சுஃபியானு சௌரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுஃபியானு சௌரி அவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இணையதேசர். அவங்களுக்கு சுஃபியானு சௌரி ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு தடவை பள்ளியாசத்துக்குள்ள நுழையும் போது லெஃப்ட் காலம் உள்ள வச்சு வந்தாங்க, இடது கால உள்ள வச்சு வந்தாங்க. அபு ஹனீஃபா பார்த்து சௌரு சௌரு மாடு 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 அப்படின்னு சொன்னாங்க. அந்த 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 மாடுங்கிற வார்த்தையை தன்னுடைய பேர்ல சொல்லிக்கிட்டாங்க. சுஃபியானு எம்பரேன் சௌரு. நான் எப்போ பள்ளிவாசலுக்குள்ள இடது காலம் வச்சு தப்பு பண்ணிட்டேனோ அதுக்கு அபு ஹனீஃபா என்னை திட்டினாங்க. அந்த திட்டத்துல நான் என்னுடைய புனை பெயரா வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. என்னுடைய புனை பெயரா. அந்த சுஃபியானு சௌரி இருக்காங்கல்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு நிமிஷம் கூட ஒளு இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஒழுவோட இருப்பாங்க. பாத்ரூம் போயிடுச்சுன்னு சொன்னா ஒளி செஞ்சிருவாங்க. காத்து பிரிஞ்சிருச்சுன்னா ஒளி செஞ்சிருவாங்க. சாப்பிட்டாங்கன்னு சொன்னா ஒளி செஞ்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய சக்கராத்து ஹால் கடுமையான சூழ்நிலை. எந்த அளவுக்கு சொன்னா லூஸ் மோஷன் போகும். லூஸ் மோஷன் சொன்னா அவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும், சில பேருக்கு வச்சு செய்யும். ஒரு வாட்டி போயிட்டு வர்றாங்க ஒளி செய்யறாங்க, ரெண்டாவது வாட்டி போயிட்டு வர்றாங்க ஒளி செய்யறாங்க, மூணாவது வாட்டி போயிட்டு வர்றாங்க ஒளி செய்யறாங்க. சக்கராத் ஹால் வந்துருச்சு அவங்களுக்கு, நல்லா உணர்றாங்க. 60 தடவை லூஸ் மோஷன் போயிட்டு வந்து வந்து ஒளிச்சு அல்லாஹ் தஆலா எப்படி சோதிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் ஒது செய்து ஒளி செய்து விடிய விடிய மரணிக்கும் பொழுதும் கூட ஒதுவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். யார் ஒருவர் எப்பொழுதுமே ஒழுவுடன் இருக்கிறாரோ அவர் பக்கத்தில் சைத்தான் வரவே மாட்டான். ஒழுவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கெட்ட சிந்தனையும் வராது. ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். இது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஞாபக மறதி வரவே வராது. ஒழுவோடு இருக்கு. இப்ப ஒளிச்சு சுபுக்கு வந்தோம், ஒளி செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ், போறோம், பாத்ரூம் போறோம், மறுபடியும் ஒளி செய்யணும். 2 நிமிஷம் ஆகுமா ஒளி செய்வோம். ஒளி செய்வதின் காரணத்தினால் என்னுடைய உம்மத்தை நான் கியாமத் நாளையில் அடையாளம் காணுகின்றேன். அவர்களுடைய முகம், கை, கால்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். ஒளி வடிக்குமா ஒளி செய்ததனுடைய காரணத்தினால். ஒழுவினுடைய நன்மையை நம்ம விளங்கிக்கிறோம் நன்மக்களே. அப்படிப்பட்ட அந்த ஒழுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். பரிபூர்ணமா செய்வதற்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்ன செய்வேன், இந்த பயான் நிறைவு செய்வேன். இந்த விஷயத்தை சொல்லி எப்படி பரிபூர்ணமா ஒளி செய்யணுங்கிறது சொல்லி நம்ம ஏற்கனவே பல தடவை சொன்னதுதான், நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த பயான் உங்களுக்கு. சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அமெரிக்காவில் ரிசர்ச் ஒன்று நடக்குது. மனிதர்களுக்கு எதனால பைத்தியம் முடிக்குது? சில பேர் திடீர்னு கிராக் ஆயிடுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு பார்த்தா என்ன செஞ்சிடும், மண்டை லூஸ் ஆயிடும். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு எதனால அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் வந்து ரஷ்யன்ல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அமெரிக்காவுக்கு அந்த ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறார். அப்படி வந்த இடத்துல அது சம்பந்தமா நிறைய விஷயங்களை சேகரித்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஒரு வழியா போகும்பொழுது பள்ளிவாசல்ல மக்கள் தொழுகைக்காக வேண்டி ஒளிச்சீரதை பார்க்கிறார். அப்ப அந்த இடத்துல அவருடைய கார் ஏதோ பஞ்சர் ஆயிருச்சோ அல்லது பிரேக் டவுனோ ஏதோ ஒன்று அங்கே நின்று என்ன செய்தாரு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒளி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அதிசயமா பார்த்துட்டு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, இப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க ஒளி செஞ்சோம். ஒளி செஞ்சீங்கன்னா இது எதனால செய்யறீங்க? தொழுகை போறதுக்கான எதுக்கு ஒளி செய்யறீங்க? எங்க நபி சொல்லி கொடுத்தாங்க, நாங்க ஒளி செய்வோம். சரி, ஒளி செஞ்சீங்க, மூஞ்சை கழுவுனீங்க, கையை கழுவுனீங்க, காலை கழுவி எல்லாம் பார்த்தேன். தலைக்கும் இந்த பின்னாடி இருக்கிற கழுத்துக்கும் எதுக்கு நம்ம செஞ்சீங்க? அதுக்கு என்ன காரணம், என்ன லாஜிக்கு? அது அவருக்கு தெரியல. யார்கிட்ட கேட்டாங்களோ கேட்கப்பட்டவருக்கு தெரியல. இது நம்ம சொன்னாங்க, செஞ்சோம். அவர் அப்படியே பிரமிச்சு போயிட்டாருங்க.
பிரமிச்சு போயிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய மண்டையின் மூளைக்கு போகக்கூடிய மிக முக்கியமான நரம்புகள், மனிதனுடைய உணர்ச்சியை, செயல்பாடுகளை, மனிதனுடைய அனைத்து உடலில் உருக்கக்கூடிய முக்கியமான நரம்புகள், கிட்னி உதல்பட, உள்ளம், இருதயம் உள்பட அனைத்து நரம்புகளும் என்ன செய்யலாம்? மண்டையிலிருந்து பின் வழியாகத்தான் செய்யலாம், உடம்புக்கு போகுது, பின் வழியாகத்தான் போகுது. அப்படி போகக்கூடிய நரம்புகள் என்ன செஞ்சிருமா? அது சமயங்கள்ல அதிகமா சிந்தனை செய்ய 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 சூடாயிரும். அப்படி சூடாகக்கூடிய நரம்புகளை பின்னால் இருக்கக்கூடிய அந்த கழுத்துல தண்ணியை வச்சு நம்ம தடவணும் சொன்னா அது கொஞ்சம் மாறுதல் அடையும் என்பதை அவங்க ஆராய்ச்சியினுடைய முடிவு. இந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பல கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதை உங்க நபி இவ்வளவு அழகா தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை நீங்க தெரியாமலே செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க. இதனாலேயே அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுடைய கல்வில இந்த மாதிரியான ஒளிச்சியக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டான்? இந்த மாதிரி புத்தி பேதலிக்க வைக்க மாட்டான். அன்பானவர்களே, அது மாதிரியான இந்த உதுவை ரொம்ப பேணுதலா பக்குவமா எப்படி செய்யணும்? அல்லாஹ் தஆலா மூஞ்சியை கழுவுன்னு சொல்லிட்டான். பகசிலு உஜூஹக்கும், மூஞ்சியை கழுவுதுன்னா எப்படி? முன்னெற்றி ரோமம் முதல் தொண்டக்குழி வரைக்கும், இதில் நீளக்கால் எங்கிருந்து உச்சி முடியிலிருந்து இந்த தொண்டக்குழி வரைக்கும், காதுல இடது காது வலது காதனுடைய சோனையிலிருந்து இடது காதனுடைய சோனை வரைக்கும் இதை மூஞ்சியை 3 தடவை கழுவுறது முக்கியம். அதுல நீங்க ஒன்று நல்லா கவனிச்சுக்கிருக்க. நான் இந்த ஒளிச்சிய விஷயங்கள் சொல்லும் போதுதான் இதை சொல்லுவேன், யாபகம் காட்டுவேன். உங்களுக்கு யாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. கண்ணினுடைய இந்த பூளை வரும்ல, கண் மூளையில அந்த இடத்துல தண்ணி படாது. நீங்க என்னதான் கழுவுனாலும் தண்ணி படாது. அப்ப அந்த இடத்துல செய்யணும்னா கை 2 விரலை வச்சு இப்படி கசக்கணும், கசக்கணும். மூக்கினுடைய ஓரம் இருக்குல்ல, இந்த பகுதி மூலம், இந்த இடத்துல தண்ணி படாது. இந்த இடத்துல என்ன செய்யணும்? 2 விரல்களை வச்சு தேய்க்கணும். மூக்கினுடைய ஓரத்தில் என்ன செய்யணும்? விரல்களை வச்சு தேய்க்கணும். இது முகத்தை கழுவக்கூடிய விதம். அதே மாதிரி வலது கையை கழுவுக்கும் போது இதுல சுன்னத்து இருக்குது, இதுல முஸ்தஹப் நஃபில்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்ஷாஅல்லாஹ் நேரம் வரும்போது சொல்லுவேன். என்ன, வலது கையை கழுவும் பொழுது இந்த கை விரல்களை கோதி கழுவ வேண்டும். இது சுன்னத்து. கை விரல் சாதாரணமாக கழுவணும்டா இந்த இடங்கள்ல தண்ணி என்ன செய்யாது? படாது. பட்டாலும் முழுமையாக படாது. இந்த கரண்ட கையை என்ன செய்யணும்? நல்லா தேய்ச்சி கழுவணும். கரண்ட கையை நல்லா தேய்ச்சி கழுவணும். முழங்கையும் நல்லா தேய்ச்சி கழுவணும். இழல் மராஃபிக்கு முழங்கை உள்பட அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் கழுவணும். அதாவது முழங்கைக்கு மேல ஒரு குறைஞ்சது ஒரு 4 இன்ச்சியாவது மேல என்ன செய்யணும்? சேர்த்து கழுவணும். அதே மாதிரி இடது கை. அதே மாதிரி தலைக்கு மசூல் செய்யக்கூடியது நல்லா கவனிச்சுக்கிறோங்க. கையை ஈரப்படுத்திட்டீங்க. ஷாஃபி மதுஹபா இருக்கிறவங்க 3 தடவை என்ன செய்வாங்க? மசூல் செய்வாங்க. அதை 4ல் 1 பகுதி செஞ்சா கூட போதும். ஹனஃபி மதுஹபா இருக்கிறவங்க நல்லா கையை ஈரப்படுத்திட்டீங்க. ஈரப்படுத்திட்டு ஆள்காட்டு விரலையும் பெருவிரலையும் தூக்கிக்கிறணும். மீதி இருக்கக்கூடிய 3 விரல் இருக்குது இல்லையா, அந்த நடுவிரல், மோதிர விரல், அப்புறம் சுண்டு விரல், உள்ளங்கை, இந்த 3ஐயும் சேர்த்து தலையில் முழுவதுமாக ஒரு விடத்தம் செஞ்சிடணும். தடவிட்டீங்களா? மீதி இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, இதை நம்ம யூஸ் பண்ணல, 2லையும் தண்ணி இருக்குது. அந்த ஆள்காட்டி விரலை காதினுடைய உள்பகுதியில் வளைத்து என்ன செய்யணும்? தடவணும். ஒரு வாட்டி தடவிட்டு பெருவிரல் இருக்குதுல்ல, இந்த 2 பெருவிரலையும் காதினுடைய பிற்பகுதியில் தடவணும். தெரிஞ்சா? பிற்பகுதி தடவும். தடவிட்டு கையினுடைய பிற்பகுதி இருக்குதுல்ல, உள்ளங்கை இல்லை, உள்ளங்கையினுடைய பிற்பகுதி, இந்த 2ஐயும் பிடரியினுடைய வலது பக்கமும் பிடரினுடைய இடது பக்கமும் ஒரு விழுத்தம் தடவணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காலை கழுகும் போது கெண்டக்கால் சாமானியமா என்ன செய்யாது? தண்ணியை ஊத்துனாவுனா ஈரமாகாது, ஃபுல்லா நினையாது. அதுல சில பேருக்கு குதிங்கால் பாறங்கல் மாதிரி இருக்கும், ரஃப்பா வெடிச்சு விட்டு போயிருக்கும். தண்ணியை ஊத்தினாலும் என்ன செஞ்சாது? உடனே உள்ள போய் சேர்ந்துடாது. அப்ப அது என்ன செய்யணும்னா, ஒளிச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு டப்பா தண்ணி எடுத்து காலில் ஊத்தி ஊற வச்சிடணும். கடைசியா என்ன செய்யணும்? விரல்களை கொண்டு விரல் இடுக்குகளிலே என்ன செய்யணும்? நல்லா கோதி கழுவணும். நல்லா கோதி கழுவணும். கழுவிட்டு கெண்டக்கால் இருக்குல்ல, கருப்பா இருக்கு, அந்த கெண்டக்காலை நல்லா என்ன செய்யணும்? தேய்ச்சி கழுவணும். உள்ளங்கால், அதாவது அந்த குதிங்கால் இருக்குது இல்லையா, மரத்து போன அந்த குதிங்கால் பகுதி, அதை நன்காக கல்லை வச்சு என்ன செய்யணும்? தேய்ச்சி சுத்தமாக கழுவி மன நிம்மதியோடு என்ன செய்யணும்? தொழுகு வரும்.
அப்படி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா பரக்கத்தான வாழ்க்கையையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் உங்களுக்கு எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம உதவி தலைவரை பார்த்த உடனே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய சகோதரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. அது நோன்பு நேரமா ஏதோ ஒரு நேரம் சொன்னாங்க. அப்ப என்ன பிரச்சனை சொன்னா, விக்கல். டாக்டர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, செஞ்சு பார்க்குறாங்க, அதை குணப்படுத்த முடியல. கடைசியை யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுட்டு முழு செய்யக்கூடிய ஹவுலில் இருக்கக்கூடிய தண்ணி அள்ளிட்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ் தஆலா அதை ஷிஃபா தந்திருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஒளி செஞ்சாலும் ஒளி செஞ்சதனுடைய மிச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, தொழு முடிச்ச உடனே ஒரு சொட்டு தண்ணி கையில் வடியும் பார்த்துருக்கீங்களா, அந்த தண்ணியில் ஷிஃபா இருக்கும். அந்த தண்ணி என்ன செய்வாங்கன்னா, இப்படி நாக்கில் விட்டு அந்த தண்ணி குடிப்பாங்க. ஒளி செஞ்சது அந்த ஒரு சொட்டு 3 சொட்டு தண்ணியை குடிப்பார்களும் ஷிஃபா இருக்குது. அல்கரி அல்லாஹ் சொன்னாங்க, 2 தண்ணியை தான் நின்றுட்டு குடிக்கலாம். ஒன்று ஜம்சம் தண்ணி, இன்னொன்று ஒளி செய்து முடித்து விட்டு விரல்களில் வடியக்கூடிய அந்த தண்ணி. இவைகளை நாம் செய்யும் பொழுது ஆரோக்கியம், வாழ்க்கையில் கண்ணியம், மனதில் நிம்மதி, கலிமாவுடன் மௌத்து, முகத்தில் அழகான ஒரு பிரகாஷம் அல்லாஹ் தஆலா தருவான். கைர் அல்ஹம்துலில்லாஹ். கேட்ட இந்த விஷயத்தை நாம் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து